குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு டிஆர்பி T20 சீரீஸில் என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, தியரி ஆஃப் மிஷின்ஸில் வைப்ரேஷன் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வைப்ரேஷனை நான் ரெண்டாக வந்து பிரித்து வச்சுருப்போம். ஓகேங்களா? ஸோ பார்ட் 1 ஸோ இதில் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் பார்ட் 2 வந்து நம்ம கமிங் டேஸில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு டே 7 அப்படி தானே. நம்ம ஆல்ரெடி 6 வீடியோஸ் அப்படின்றது நம்ம முடிச்சிருந்தோம். ஸோ ஓல்டு வீடியோஸ் பார்க்காதவங்க மறக்காம ஸோ அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்குள்ள டாபிக்குள்ளே நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அகாடமியோடைய அச்சீவர்ஸ். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் இயரில் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ண நம்ம அகாடமியோடைய ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டாக டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ அந்த எக்ஸாம்லையும் போயிட்டு நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 105+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணி இன்டர்வியூ வந்து அப்பியர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட அகாடமியில் வந்து அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஆர்ஆர்பி ஜேஇ, சிவில், மெக், ட்ரிபிள் ஏசி, ஆர்ஆர்பி என்டிபிசி, ஆர்ஆர்பி ஏஎல்பி, எஸ்எஸ்சி, ஜேஇ இது எல்லாத்துக்குமே வந்து அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அண்ட் தென் டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐ அண்ட் பிசி, டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் போத் டிகிரி அண்ட் டிப்ளமோ லெவல், அண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A அண்ட் குரூப் 4, அண்ட் டிஆர்பி சிவில், மெக், ட்ரிபிள் ஏசி இது எல்லாத்துக்குமே வந்து ஃபவுண்டேஷன் பேச்சஸ் வந்து நம்மளோட அகாடமியில் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டு கிளாஸஸ்மே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதை பற்றின டீடைல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட அகாடமி நம்பர் 8190879379 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டீடைல்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக நடந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா? டிப்ளமோ லெவல் அண்ட் தென் டிகிரி லெவல் ரெண்டு எக்ஸாமே நமக்கு கனெக்ட் பண்ணியிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சிலேருந்து. ஸோ டிப்ளமோ லெவல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 9/11 வந்து நமக்கு கனெக்ட் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ அதில் வந்து நமக்கு ஜிஎஸ் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. 75+ ஜிஎஸ் கொஸ்டின் வந்து நம்ம கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ லெவல் எக்ஸாமில் ஸோ நம்மளோட அகாடமியில இருந்து கண்டக்ட் பண்ணியிருந்த டெஸ்ட் அண்ட் டெஸ்ட் சீரியஸ்லேருந்து 39+ கொஸ்டின்ஸ் வந்து டேரெக்டாகவே அப்படி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டிகிரி லெவல் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 26/10 வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேயுமே வந்து நம்மளோட அகாடமிலேருந்து கனெக்ட் பண்ண டெஸ்ட் அண்ட் டெஸ்ட் சீரிஸ்லேருந்து 35+ கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு டேரெக்டாக கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ தென் ஜிஎஸ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அகாடமியில் ஆன்லைன் அண்ட் தென் ஆஃப்லைன் ரெண்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஜிஎஸ் மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பைலிங்குவலாக தான் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்குள்ள டாபிக்குள்ளே நம்ம மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வைப்ரேஷன். ஓகே, ஸோ வைப்ரேஷன் அப்படின்னா என்ன? ஓகேங்களா? ஸோ என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. எனி மோஷன் தட் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் ஆஃப்டர் அன் இன்டர்வல் ஆஃப் டைம். ஓகேங்களா? ஸோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு மோஷன் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகுது அப்படின்னா ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வைப்ரேஷன். இல்லை அப்படின்னா அது என்ன சொல்லிக்கலாம்? ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஸோ தென் வைப்ரேஷன் இஸ் அ பீரியாடிக் ஆர் ஆசிலேட்டரி மோஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ வைப்ரேஷன் என்ன டைப் ஆஃப் மோஷன் அப்படின்னா இட்ஸ் அ பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா அதை ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ எனக்கு வைப்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு மோஷன் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வைப்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ வைப்ரேஷனோட மோஷன் என்ன டைப் ஆஃப் மோஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ பீரியாடிக் மோஷன். இல்லை அப்படின்னா அது ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டைப்ஸ் ஆஃப் வைப்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃப்ரீ வைப்ரேஷன் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ வைப்ரேஷன் அப்படின்னா என்னன்னா when no external force act on the body. ஓகேங்களா? after giving it an initial displacement then the body is said to be under free or natural vibration சொல்றோம். ஓகேங்களா? அப்ப எனக்கு ஃப்ரீ வைப்ரேஷனோட அதர் நேம் என்ன அப்படின்னா நேச்சுரல் வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃப்ரீ வைப்ரேஷன் என்ன அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே கொடுக்காம ஓகேங்களா ஸோ அந்த ஒரு பாடி வந்து நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னா ஸோ அதான் நம்ம என்ன சொல்றோம் வைப்ரேட் ஆகுது அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃப்ரீ வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட் பாருங்க, a system is left to vibrate on its own after an initial disturbance and no external force act on the system அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ரைட்ல ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு பெண்டுலம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பெண்டுலம் இருக்குது இங்கே இந்த பொசிஷன்ல இருந்து நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்க இருந்து நம்ம என்ன பண்ணலாம், இங்க வரைக்கும் நம்ம இனிஷியலா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம ஸோ மேக்ஸிமம் கண்டிஷன்ல வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி எனக்கு ஆசிலேட் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி எனக்கு ஆசிலேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஃப்ரீ வைப்ரேஷன். ஓகேங்களா? அப்போ எனக்கு ஃப்ரீ வைப்ரேஷன் நான் எக்ஸாம்பிள் என்ன சொல்லிக்கலாம், சிம்பிள் பெண்டுலம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃப்ரீ வைப்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே இல்லாம ஒரு பாடி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னா ஆசிலேட் ஆகுது அப்படின்னா ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃப்ரீ வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன். ஓகேங்களா? ஸோ டைப்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு டைப்ஸ் தான் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஒன்று ஃப்ரீ வைப்ரேஷன் அண்ட் தென் இன்னொன்று ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன். ஓகேங்களா? ஸோ ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, when the body vibrates under the influence of external force then the body is said to be under forced vibration or a system that is subjected to a repeating external forces அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன் என்ன கண்டிஷன் வருது அப்படின்னா ஸோ அங்கே வந்து நமக்கு ஃபோர்ஸஸ் வந்து நம்ம எக்ஸ்டர்னலா
அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா, ஃபோர்ஸஸ் வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்படி எனக்கு எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ணும்போது ஒரு பாடி ஆசிலேட் ஆகுது அப்படின்னா, ஸோ நம்ம அதை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு பில்டிங் வந்து எர்த்குவேக் மூலமா வைப்ரேட் ஆகக்கூடியது. ஓகேவா, ஸோ அப்போ எனக்கு சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் வந்து எனக்கு ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதனால எனக்கு என்ன ஆகுது, பில்டிங் வந்து வைப்ரேட் ஆகும் டியூ டு தி எர்த்குவேக் அந்த மூலமா. ஓகேவா, ஸோ தென் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆசிலேஷன் அரைசஸ் ஃப்ரம் டீசல் இன்ஜின்ஸ். ஓகேங்களா, ஸோ டீசல் இன்ஜின்ஸ்ல நமக்கு என்ன ஆகும், ஆசிலேட் ஆகும். ஸோ அந்த டைத்துல நமக்கு என்ன ஆகும், வைப்ரேஷன் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதையும் நம்ம என்ன சொல்லலாம், எதுக்கான எக்ஸாம்பிள்ஸா சொல்லலாம் அப்படின்னா ஃபோர்ஸ்டு வைப்ரேஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸா நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ வந்து நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க, டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீ வைப்ரேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீ வைப்ரேஷன். ஓகேங்களா, ஸோ ஃப்ரீ வைப்ரேஷனுடைய டைப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா லாங்கிடியூடினல் வைப்ரேஷன் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ லாங்கிடியூடினல் வைப்ரேஷன் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, when the particles of shaft or disc moves parallel to the axis of the shaft as shown in figure, that then the vibrations are known as longitudinal vibration. ஓகேங்களா, ஸோ அப்போ நமக்கு என்ன மென்ஷன் பண்றாங்க, ஒரு ஷாஃப்ட். ஓகேங்களா, ஸோ when the particles of the shaft or disc move parallel to the axis. ஓகேங்களா, ஸோ ஒரு ஷாஃப்ட்டோ ஒரு டிஸ்கோ பேரலா எனக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா, ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லாங்கிடியூடினல் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, அப்போ எனக்கு இங்க என்ன இருக்கும், பேரலல் கண்டிஷன்ல இருக்கும்போது ஸோ நம்ம அதை என்ன சொல்லலாம் அப்படின்னா லாங்கிடியூடினல் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா, இங்க நமக்கு பி அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கலாம், ஷாஃப்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, பி அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ எனக்கு என்ன ஆகும், மேலையும் கீழையும் என்ன ஆகுது, அப் அண்ட் டவுன் ஆகுது. ஓகேங்களா, அப் அண்ட் டவுன் அப்படின்றது நமக்கு ஆகுது. ஓகேங்களா, அப்போ எனக்கு லாங்கிடியூடினல் வைப்ரேஷன்ல எனக்கு என்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டென்சைல் அண்ட் தென் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸஸ் தான் எனக்கு லாங்கிடியூடினல் வைப்ரேஷன்ல எனக்கு இன்டியூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ லாங்கிடியூடினல் வைப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கக்கூடியது நம்ம லாங்கிடியூடினல் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். அட் த சேம் டைம் லாங்கிடியூடினல் வைப்ரேஷன்ல எனக்கு என்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸஸ் வந்து இன்டியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டென்சைல் அண்ட் தென் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸஸ் வந்து நமக்கு இன்டியூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பாருங்க, டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, when the particles of the shaft are disc move approximately perpendicular to the axis of the shaft, then the vibration are known as transverse vibration. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் லாங்கிடியூடினல் வைப்ரேஷன் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ லாங்கிடியூடினல் வைப்ரேஷன்னா எனக்கு அந்த ஷாஃப்டோட ஆக்சிஸ் எனக்கு பேரலல் டு தி ஆக்சிஸ் ஆஃப் பேரலா இருந்தது. ஓகேங்களா, ஸோ அப்போ பேரலா இருந்தது அப்படின்னா ஸோ அதை நம்ம என்ன சொல்றோம், லாங்கிடியூடினல் வைப்ரேஷன் சொல்றோம். அப்ராக்சிமேட்லி நமக்கு பெர்பெண்டிகுலர் கண்டிஷன்ல இருந்தது அப்படின்னா ஸோ நம்ம அதை என்ன சொல்றோம் அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, அட் த சேம் டைம் எனக்கு டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன்ல எனக்கு என்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸஸ் வந்து எனக்கு இன்டியூஸ் ஆகும் பாத்தீங்க அப்படின்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸஸ் வந்து நமக்கு டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன்ல நமக்கு இன்டியூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ரைட் சைடுல ஒரு ஃபிகர் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓகேவா, ஸோ எனக்கு அப்ராக்சிமேட்லி பெர்பெண்டிகுலர் அப்படி எனக்கு எப்படி போயிட்டு வருது, எனக்கு இந்த மாதிரி எனக்கு மூவ்மெண்ட்ல எனக்கு இருக்குது. ஓகேங்களா, எனக்கு ரைட் அண்ட் தென் லெஃப்ட்ல எனக்கு போயிட்டு வருது. ஸோ அப்போ எனக்கு போயிட்டு வரும்போது எனக்கு என்ன ஸ்ட்ரெஸஸ் இன்டியூஸ் ஆகுது, பெண்டிங் ஸ்ட்ரெஸஸ் வந்து இன்டியூஸ் ஆகுதுன்னு சொல்றேன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டார்ஷனல் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ டார்ஷனல் வைப்ரேஷன் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, when the particles of the shaft or disc move in a circular about the axis of the shaft, then the vibration are known as torsional vibration அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ நமக்கு டார்ஷனல் வைப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஆக்சிஸ் நமக்கு மூவ் ஆகுது அப்படின்னா சர்க்கிள் அபவுட் தி ஆக்சிஸ். ஓகேங்களா, ஸோ ஒரு ஆக்சிஸ்க்கு சர்க்குலர்ல நமக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டார்ஷனல் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, ஸோ அப்போ டார்ஷனல் வைப்ரேஷன் சொல்றதுனால கண்டிப்பா நம்ம அங்க என்ன ஸ்ட்ரெஸஸ் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸஸ் அப்படின்றது நமக்கு இருக்கும். ஓகேங்களா, டார்ஷனல் ஷியர் ஸ்ட்ரெஸஸ் அப்படின்றது நமக்கு டார்ஷனல் வைப்ரேஷன்ல இன்டியூஸ் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸஸ் அப்படின்றத நம்ம ஸ்டடி பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க டைம் பீரியட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ டைம் பீரியட் வைப்ரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் பீரியட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அண்ட் தென் ஃப்ரீக்வன்சி அப்படின்றதுக்கான ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ டைம் பீரியட் அப்படின்னா என்ன அப்படின்னா டைம் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட் ஒன் சைக்கிள். ஓகேங்களா, ஸோ ஒரு சைக்கிள் நம்ம முடிக்கிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் தான் நம்ம என்ன சொல்லணும்னா டைம் பீரியட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பீரியட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு இங்க போகுது. ஓகேங்களா, ஸோ எனக்கு ஒரு சைக்கிள் இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ஸோ எனக்கு மேல போயிட்டு திருப்பி பாசிட்டிவ் வந்துட்டு நெகட்டிவ் திருப்பி எங்கே போகுது, நமக்கு ரைட் சைட்ல போகுது. ஓகேவா, ஸோ அப்போ நம்ம அதை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா எனக்கு இந்த டைம்ல இருந்து இந்த ஒரு டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, ஸோ டைம் பீரியடுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு நம்ம ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா டைம் இஸ் ஈக்குவல் டு 2π/ωn அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டடி பண்ணிருப்போம். ஓகேங்களா, ஸோ டைம் பீரியடுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா டைம் இஸ் ஈக்குவல் டு 2π/ωn இன் டர்ம்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ்ல நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ωn அப்படின்றது இதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ ωn அப்படின்றது என்னன்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா, ஸோ அப்போ ωnக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா √k/m அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அல்லது √g/del அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ ωn அப்படின்னா
நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. ஸோ அப்போ ஒமேகானுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரூட் ஆஃப் கே பை எம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா ரூட் ஆஃப் ஜி பை டெல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதில் கே அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டிஃப்னஸ், அண்ட் தென் எம் அப்படின்றது மாஸ், அண்ட் தென் டெல் அப்படின்றது என்ன அப்படின்னா டிஃப்ளெக்ஷன். ஓகேங்களா. ஸோ ஜி நமக்கு தெரியும் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ அப்போ டைம் பீரியட்னா என்ன, ஸோ டைம் பீரியடுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க ஃப்ரீக்வன்சி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பெர் செகண்ட். ஓகேங்களா. ஸோ ஒரு செகண்ட்ல எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் சைக்கிள் எனக்கு கிடைக்குது. ஓகேவா. ஸோ அதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி அப்படின்றத நம்ம சொல்றோம். ஓகேங்களா. ஸோ எனக்கு இங்க இருந்து எனக்கு இங்க போறதுக்கு நமக்கு ஒரு சைக்கிள் வந்து இங்க எனக்கு 2 சைக்கிள். ஸோ எனக்கு ஒரு சைக்கிள்ல ஒரு செகண்ட்ல நான் அசியூம் பண்றேன் எனக்கு 2 சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. சப்போ எனக்கு இதே மாதிரி எனக்கு என்ன ஆகலாம், ஒரு செகண்டுக்கு எனக்கு எத்தனை சைக்கிள் சொன்னாலும் கிடைக்கலாம். ஓகேவா. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஓகேங்களா. ஸோ ஃப்ரீக்வன்சி எஃப் இஸ் ஈக்குவல் நம்ம என்ன மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்வர்ஸ் ஆஃப் டைம் பீரியட். ஓகேங்களா. ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படின்றது நமக்கு டைம் பீரியட் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்வர்ஸ் ஆஃப் டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரக்டா எடுத்துக்கலாம். ப்ளஸ் அப்போ டைம் பீரியடுக்கு நம்ம என்ன ஈக்குவேஷன் பார்த்தோம், டைம் இஸ் ஈக்குவல் டு 2π பை ஒமேகா n அப்படின்றத பார்த்துருந்தோம். இல்லைங்களா. டைம் இஸ் ஈக்குவல் டு 2π பை ஒமேகா n அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ அப்போ எனக்கு ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1 பை டைம் அப்படின்றது இருக்கிறதுனால நம்ம எப்படி என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒமேகா n டிவைடட் பை 2π அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெட்ஸ்ல நம்ம சொல்றோம். ஓகேங்களா. ஃப்ரீக்வன்சி அப்படின்றது நம்ம அதோட யூனிட் எதில் மென்ஷன் பண்றோம் அப்படின்னா ஹெட்ஸ்ல நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ இன்னைக்குள்ள கொஸ்டின்ஸ்குள்ள நம்ம மூவ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 0.5 kg weight attached to a light spring elongates by 0.981 mm. The natural frequency of the system should be in terms of ஹெட்ஸ்ல நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிடலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, மாஸ் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. இல்லைங்களா. ஸோ மாஸ் 0.5 kg அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. இல்லைங்களா. ஸோ அண்ட் தென் வேற என்ன கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அதனுடைய ஸ்ப்ரிங் வந்து எவ்வளோ எலாங்கேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. இல்லையா. ஸோ அதுதான் இது நமக்கு டிஃப்ளெக்ஷன். இல்லைங்களா. டிஃப்ளெக்ஷன் டெல் இஸ் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.981 mm அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அப்போ 0.981 இன்டூ 10 பவர் -3 போட்டோம். ஏன்னா டிவைடட் பை 1000 போட்டால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், மீட்டர்ல நமக்கு கிடைக்கும். இல்லைங்களா. ஸோ அப்போ இன்டூ 10 பவர் -3 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லைங்களா. ஸோ அப்போ நமக்கு என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது நமக்கு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபைன் பண்ண போறோம். நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பண்ணியிருந்தோம். இல்லைங்களா. ஸோ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி எஃப் இஸ் ஈக்குவல் நம்ம என்ன ஸ்டடி பண்ணோம், 1 பை டைம் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா. ஸோ நமக்கு டைம்க்கான நமக்கு ஈக்குவேஷன் தெரியும், டைம் இஸ் ஈக்குவல் டு 2π பை ஒமேகா n அப்படின்றத ஸ்டடி பண்ணோம். ஸோ அப்போ எனக்கு 1 பை டைம் அப்படின்னா நம்ம என்ன மாற்றி எழுதிக்கலாம். இல்லைங்களா. ஸோ ஒமேகா n டிவைடட் பை 2π அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். இல்லைங்களா. ஸோ கரெக்ட் தானே. ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி நம்ம கேட்டிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி அப்படின்றது என்ன அப்படின்னா 1 பை டைம். அந்த டைம்க்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா 2π பை ஒமேகா n. ஸோ 1 பை டைம் அப்படின்றது நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்படி சேஞ்ச் பண்ணி ஒமேகா n டிவைடட் பை 2π அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதை நான் இப்படி திருப்பி சேஞ்ச் பண்ணி எழுதின பாருங்க, 1 பை 2π இன்டூ ஒமேகா n அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாமா. ஓகே. ஒமேகா நான் தனியாக எழுதிருக்கேன். தென் 1 பை 2π அப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு 1 பை 2π நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த ஒமேகா n நம்ம ஈக்குவேஷன் என்ன பார்த்தோம், திரும்பி நான் இங்கே மேலே டாப்ல மென்ஷன் பண்ணுறேன் பாருங்க. ஒமேகா n என்ன பார்த்தோம், ரூட் ஆஃப் k பை m இல்லை அப்படின்னா ரூட் ஆஃப் g பை டெல் அப்படின்றத பார்த்தோம். ஓகேங்களா. ரூட் ஆஃப் k பை m இல்லை அப்படின்னா ரூட் ஆஃப் g பை டெல் அப்படின்ற ரெண்டுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒமேகா n அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது நம்ம பார்த்தோம். இல்லைங்களா. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எலாங்கேட், தட் மீன்ஸ் நமக்கு டெல் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ நம்ம அந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ g பை டெல் அப்படின்ற ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு 1 பை 2π இன்டூ ரூட் ஆஃப் ஜியோட வேல்யூ நமக்கு தெரியும் 9.81 டிவைடட் பை டெல் டிஃப்ளெக்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க 0.981 இன்டூ 10 பவர் -3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் ஃபைனலாக சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 15.92 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரவுண்ட் வேல்யூவா 16 ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு ஃப்ரீக்வன்சி அப்படின்றது நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு பாருங்க, 16 ஹெட்ஸ் அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்க, ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. இன் கேஸ் ஆஃப் நமக்கு ஸ்டிஃப்னஸ் அண்ட் தென் மாஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், இந்த ஈக்குவேஷன் எடுத்து நம்ம சால்வ் பண்ணிருப்போம். ஒமேகா n க்கு பதில் நம்ம ஒமேகா n க்கு வந்து நம்ம ரூட் ஆஃப் k பை m அப்படின்றது நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம மூவ் பண்ணலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, இஃப் த ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம், இஃப் த மாஸ் ஆஃப் தி சிஸ்டம் இஸ் டபுள்டு வித் ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் half, the natural frequency of vibration என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா. ரிமைன்ஸ் அன்சேஞ்சா இருக்குமா, இல்லை டபுள் ஆகுமா, இல்லை அப்படின்னா ஹாஃபா மாறுமா, இல்லை அப்படின்னா குவாட்ராபடலா மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் சொல்லி நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனுடைய மாஸ் வந்து எவ்வளோ ஆகுதுன்னு சொல்றாங்க,
டபுள் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அப்போ மாஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆகுது, நமக்கு என்ன ஆகுது 2m அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ மாஸ் வந்து நமக்கு என்ன ஆகுது 2m. தட் மீன்ஸ் நமக்கு டபுள் ஆகுதுன்னு சொல்றாங்க. அட் த சேம் டைம் ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ். ஓகேவா? ஸ்டிஃப்னஸ் நம்ம பார்த்துருப்போம் அப்படி தானே. ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு என்ன சொல்லுவோம், கே அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ கே நமக்கு என்ன ஆகுது ஹாஃபாக மாறுதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால பண்ணிக்கிறேன் கே டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, அதனுடைய நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கான ஈக்குவேஷன் நம்ம ஸ்டடி பண்ணியிருப்போம் இல்லைங்களா? நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி எஃப் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஸ்டடி பண்ணோம் 1/t தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் ஒமேகா n டிவைடட் பை 2π அப்படின்றது நம்ம பார்த்துப்போம் இல்லைங்களா? 1/t தட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா n டிவைடட் பை 2π அப்படின்றது நம்ம ஸ்டடி பண்ணியிருப்போம் இல்லைங்களா? ஸோ ஒமேகா n பதிலாக நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம், 1/2π இன்டூ ஒமேகா n அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலாம். அண்ட் தென் ஒமேகா n உடைய வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம், ரூட் ஆஃப் k/m அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன மென்ஷன் பண்ணிக்கலாம், ரூட் ஆஃப் g/del அப்படின்னு நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? இங்கே நமக்கு ஒன்லி என்ன மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, மாஸ் அண்ட் தென் ஸ்டிஃப்னஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நான் இந்த வேல்யூ மட்டும் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை நம்ம திருப்பி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு 1/2π ரூட் ஆஃப் எனக்கு k, தட் மீன்ஸ் ஸ்டிஃப்னஸ் நமக்கு என்ன ஆகுதுன்னு சொல்றாங்க, ஹாஃபாக மாறுதுன்னு சொல்றாங்க, k/2 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? அண்ட் தென் மாஸ் நமக்கு என்ன ஆகுது டபுளாக மாறுது. ஸோ அப்போ 2m அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது நமக்கு இது என்னது ஃப்ரீக்வன்சி ஆஃப் செகண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமா? அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி கண்டிஷன் நமக்கு என்னவா இருக்கும், ஸோ இந்த கண்டிஷன் எனக்கு என்னவா இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி கண்டிஷன் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இதை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது 1/2π ரூட் ஆஃப் k/4m அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இல்லைங்களா? ரூட் ஆஃப் k/4m அப்படின்றது நமக்கு கிடைக்கும். பிளஸ் இந்த எனக்கு 1/4 அப்படின்றது நம்ம ரூட் விட்டு வெளியே எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 1/2 அப்படின்றது கிடைக்குமா, 1/2 அப்படின்றது கிடைக்கும். ப்ளஸ் இப்போ இதை மட்டும் நான் தனியாக மென்ஷன் பண்ணுறேன், 1/2π ரூட் ஆஃப் k/m இன்டூ 1/2 அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? 1/2 அப்படின்றது இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ இது நமக்கு என்ன கண்டிஷன், f1 கண்டிஷன். ஓகேவா? இது நமக்கு என்ன கண்டிஷன், f1 கண்டிஷன். ஓகே? ஸோ அப்போ எனக்கு fn2 அப்படின்றது நமக்கு என்னவா கிடைக்குது, ஹாஃப் இன்டூ 1 கண்டிஷனா நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ fn2 தட் மீன்ஸ் நமக்கு ஃப்ரீக்வன்சி செகண்ட் கண்டிஷன் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இன்டூ ஹாஃப் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். ஓகே? அப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஹாஃபா சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ எப்போ மாஸ் வந்து நமக்கு டபுள் ஆகுதுன்னு சொல்றாங்க, அட் த சேம் டைம் எனக்கு ஸ்டிஃப்னஸ் வந்து ஹாஃபா மாறும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி நமக்கு எப்படி ஆகுது, என்ன எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹாஃபா குறையுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. A car of mass 1450 kg is constructed on a chassis supported by 4 springs. Each spring has a force constant of 40,000 Newton meter. The combined mass of the two people occupying the car is 150 kg. What is the period of execution of two complete vibrations? That means period of execution அப்படின்னா நமக்கு என்ன கேட்குறாங்க, டைம் பீரியட் தான் நமக்கு என்ன கேட்குறாங்க, என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம மூவ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்னொரு நான் ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கார் மாஸ் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. இல்லைங்களா? கார் மாஸ் நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 1450 kg அப்படின்றத நமக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா? அண்ட் தென் இன்னொரு ஒரு 2 பீப்புள்ஸ் 2 பேருடைய கம்பைன்டு மாஸ் நமக்கு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? 2 பீப்புள்ஸ் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே உங்களுக்கு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ 150 kg அப்படின்றது நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு நான் டோட்டல் மாஸ் அப்படின்னு ஃபைன் பண்ணணும் அப்படிதானே. எனக்கு 2 மாஸ் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், ஃபைனலாக டோட்டல் மாஸ் அப்படின்னு நான் என்ன பண்ணிடுறேன், ரெண்டையுமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 1450 + 150 இஸ் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 1600 kg அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு டோட்டல் மாஸ் அப்படின்றது 1600 kg அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து வேற என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 40,000 நியூட்டன் மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எனக்கு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 40,000 நியூட்டன் மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அட் த சேம் டைம் நமக்கு எவ்வளோ ஸ்ப்ரிங்ஸ் சொன்னாங்க, 4 ஸ்ப்ரிங் இருக்குதுன்னா சொன்னாங்க. ஓகேவா? ஸோ 4 ஸ்ப்ரிங் இருக்கதா சொன்னாங்க. அப்போ எனக்கு டோட்டல் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் நம்ம என்ன பண்ணணும், ஃபைன் பண்ணணும் இல்லைங்களா? டோட்டல் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 × 40,000 அப்படின்றது நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? 4 × 40,000 அப்படின்றது நமக்கு டோட்டல் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, டைம் பீரியட் வந்து நம்ம ஃபைன் பண்ணணும் இல்லைங்களா? டைம் பீரியட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஃபைன் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ டைம் பீரியட் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபைன் பண்ண போறோம். டைம் பீரியட்கான ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்கலாம் இல்லைங்களா? டைம் பீரியட் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தோம், 2π ஒமேகா n அப்படின்றது நம்ம ஸ்டடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? டைம் பீரியட்கான ஈக்குவேஷன் நம்ம டைம் இஸ் ஈக்குவல் டு 2π ஒமேகா n அப்படின்றது நம்ம ஸ்டடி பண்ணியிருந்தோம். ஓகேங்களா?
ஸோ இதை நம்ம என்ன மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் மாற்றி எழுத பாருங்க. ஒமேகா என் அப்படின்றது நம்ம என்ன ஸ்டடி பண்ணோம். ஒமேகா என் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே பை எம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், ரூட் ஆஃப் ஜி பை டெல் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. ஒமேகா என் அப்படின்றது ரூட் ஆஃப் கே பை எம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா ரூட் ஆஃப் ஜி பை டெல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இதை எப்படி சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம், 2π பை ஒமேகா என் இருக்கு இல்லைங்களா. 2π பை ஒமேகா என் இருக்கிறதுனால நான் எப்படி மாற்றி எடுத்துக்கிறேன், ரூட் ஆஃப் எம் பை கே அப்படின்னு எழுதிக்கிறேன் ஓகேங்களா. எனக்கு கீழே டிவிஷனில் நான் போட்டேன் அப்படின்னா கே பை எம் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஸோ நான் மேலே மாற்றி போட்டுக்கிறதுனால எம் பை கே அப்படின்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ 2 இன்டூ பை இன்டூ மாஸோட வேல்யூ நமக்கு டோட்டல் மாஸ் எவ்வளோ ஃபைன் பண்ணியிருக்கோம், 1600 டிவைட் பை கேயோட வேல்யூ டோட்டல் என்னது டோட்டல் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் 4 இன்டூ 40,000 அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 0.628 செகண்ட் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. 0.628 செகண்ட் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து நமக்கு என்னதான் ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன் தான் ஓகேங்களா. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டைம் ஃபார் 2 கம்ப்ளீட் ஆசிலேஷன் அப்படின்றது நம்ம ஃபைன் பண்ணணும் ஓகேங்களா. டைம் ஃபார் 2 கம்ப்ளீட் ஆசிலேஷன் தான் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா. எனக்கு 1 கம்ப்ளீட் ஆசிலேஷனுக்கு நம்ம எவ்வளோ கிடைச்சிருக்குது, 0.628 செகண்ட் அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ 2 இன்டூ கிடைச்சிருக்கக்கூடிய டைம் ஓகேங்களா. ஸோ அப்போ 2 இன்டூ 0.628 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 1.26 செகண்ட்ஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. 1.26 செகண்ட்ஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அகாடமியினுடைய அச்சீவர்ஸ் ஓகேவா. ஸோ லாஸ்ட் இயரில் நடந்த டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ண நம்ம அகாடமியினுடைய அச்சீவர்ஸ் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டில் டிஎன்எம்ஏடபிள்ஸ்லேருந்து கண்டக்ட் பண்ண எக்ஸாம்லையும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் 105+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி இன்டர்வியூ வந்து அப்பியர் ஆகிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நம்மளோட அகாடமியில் வந்து அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஆர்ஆர்பி, ஜேஇ, சிவில், மெக், ட்ரிபிள் இசி, ஆர்ஆர்பி என்டிபிசி, ஆர்ஆர்பி ஏஎல்பி, எஸ்எஸ்சி, ஜேஇ இது எல்லாத்துக்குமே வந்து அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது ஓகேங்களா. அண்ட் தென் டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐ அண்ட் பிசி, டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் போத் டிகிரி அண்ட் டிப்ளமோ லெவல், அண்ட் தென் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A அண்ட் குரூப் 4 அண்ட் டிஆர்பி, சிவில், மெக், ட்ரிபிள் இசி எல்லாத்துக்குமே வந்து ஃபவுண்டேஷன் பேட்சஸ் வந்து நம்மளோட அகாடமியில் போயிட்டு இருக்குது ஓகேங்களா. ஸோ போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் 2 கிளாஸஸ்மே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதை பற்றின டீடைல்ஸ் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளோட அகாடமி நம்பர் 8190879379 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டீடைல்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த வீடியோ T20 சீரீஸில் வந்து டெய்லி ஒவ்வொரு யூனிட்லேருந்து ஒவ்வொரு டாபிக் எடுத்து நம்ம கவர் பண்ணிட்டு வரோம் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம மறக்காம நம்மளுடைய ஸ்பார்க்ஸ் அகாடமி வந்து ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.